பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்திட்டு இருக்கும் போது அவங்களோட அளவற்ற செல்வத்தை பார்த்து துரியோதனன் என்ன சொல்றான்னா மிகுந்த பொறாமப்படுறான் அவங்க மேல. இது மட்டும் இல்லாம துரியோதனன் என்ன செய்யறான்னா சகுனி கிட்டையும் சகுனி கூட இருக்கிறவங்க கிட்டையும் அவங்களோட வாக்கு மூலம் அதாவது ஒப்புதல் வாங்கிக்கிட்டு யுதிஷ்டரை சூதாட்டத்துக்கு கூப்பிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல வஞ்சம் வச்சுட்டா அவங்கள எப்படியாச்சும் கவுக்கணும் அப்படின்ட்டு நாமெல்லாம் நினைப்போம். அந்த மாதிரி துரியோதனை என்ன செய்யறான்னா யுதிஷ்டரை வஞ்சகம் மூலியமா அவனை சூதாட்டத்துக்கு அழைச்சி அந்த சூதாட்டத்துல தோக்கடிக்கிறான். யார? யுதிஷ்டரை. துரியோதனை யுதிஷ்டரை வஞ்சனை மூலம் ஜெயிச்சது மட்டும் இல்லாம யுதிஷ்டரோட செல்வத்தை எல்லாத்தையும் அவன் வென்று எடுத்துக்கிறான். யுதிஷ்டரன் இதுல தோத்ததுனால அந்த பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி கூட சேர்ந்து 12 வருஷம் வனவாசம் போகணும்.